அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ணா சிங்கப்பூரில் சிங்பாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் சிங்பாஸ் அக்கௌண்ட் எப்படி ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதுபோல் சிங்கப்பூர் சம்மந்தமான பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லது வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி அறிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிங்பாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது சிங்கப்பூர் கவர்மெண்டோட ஆப்பு. அதனால ரொம்ப பாதுகாப்பாக இதை வச்சுருப்பாங்க. இந்த சிங்பாஸ் அக்கௌண்ட்டை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது தெரிஞ்சவங்க அல்லது வேறு யாராவது கேட்டாலும் இதை கொடுத்துடாதீங்க. ஏன்னு கேட்டால் இந்த சிங்பாஸ் அக்கௌண்ட்டை வச்சு உங்களுடைய மொத்த கணக்கையும் அவங்க முடக்க முடியும். அப்படி இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள காசை அவங்க திருட முடியும். அதனால தயவு செஞ்சு இதுலேருந்து வரக்கூடிய ஓடிபியையோ அல்லது இந்த சிங்பாஸ் அக்கௌண்ட்டோட ஐடியையோ வேறு யார்கிட்டையுமே கொடுக்காதீங்க. சரிங்களா? நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படி நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிங்பாஸ் அக்கௌண்ட்டை 2 வழியில் ஓப்பன் பண்ணலாம். அதாவது ஆன்லைன் மூலமாக உங்களுடைய ஃபோன்லேருந்தே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேரடியாக போயிட்டு கூட இதை ஓப்பன் பண்ணலாம். அதாவது ஆன்லைனில் பண்ணக்கூடியது ரொம்ப ரிஸ்கானது. அதாவது வேற தேர்ட் பார்ட்டி, அதாவது உங்களுடைய இமெயில் ஐடியை வச்சு வேற யாராவது உங்கள் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் காசை திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்லைன் மூலியமாக நிறைய மோசடி நடக்கிறதுனால தான் இதை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணணும்னா அவங்க கொடுக்க வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள் கம்பெனியோட அட்ரஸுக்கு அவங்க பின் நம்பர் அனுப்பிவிடுவாங்க. அந்த பின் நம்பரை வச்சு தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இது ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாகும். சரிங்களா? ரெண்டாவதாக பார்க்க போகிறது நம்ம நேரடியாக போயிட்டு எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. அதாவது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கம்யூனிட்டி கிளப் போயிட்டு 5லேருந்து 10 நிமிஷத்துலேயே ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம். இது திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும். சரிங்களா? அதே போல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் பப்ளிக் ஹாலிடேல இயங்காது. அதாவது பொது விடுமுறை நாட்களில் இந்த கம்யூனிட்டி சென்டரில் போயிட்டு நீங்கள் சிங்பாஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த அலுவலகம் இயங்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில கம்யூனிட்டி சென்டர்ல இந்த டைமிங் வேறுபடும். அது எந்தெந்த கம்யூனிட்டி சென்டர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அதையும் சொல்லித்தரேன். உங்களுக்கு பக்கத்துல எந்த கம்யூனிட்டி சென்டர் இருக்கோ அந்த கம்யூனிட்டி சென்டர்ல போயிட்டு உங்களுடைய சிங்பாஸ் அக்கௌண்ட்டை ஈஸியா ஓபன் பண்ணிடலாம். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னு கேட்டா உங்களுடைய ஒர்க் பெர்மிட் ஒரிஜினலை எடுத்துட்டு போங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இ பாஸ்ல இருக்கீங்க, எஸ் பாஸ்ல இருக்கீங்க, அல்ல டிபெண்டன்ட் பாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பாஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பாஸை எடுத்துக்கிட்டு நீங்க இப்போதைக்கு யூஸ் பண்ற சிம் கார்டு நம்பரும் போனும் எடுத்துட்டு போகணும். அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அதாவது உங்க போனுக்கு மெசேஜ் வரக்கூடிய இப்போதைக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம் கார்டோட சேர்த்து போனையும் எடுத்துட்டு போங்க. உங்க நம்பருக்கு ஓபன் பண்ணும்போது ஒருவேளை ஓடிபி வந்துச்சுன்னா அவங்கள்ட்ட சொல்லி அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இது ஏதுவாக அமையும். அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர்ல வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த சிங்பாஸ் அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இதை எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியாம இருப்பீங்க. அப்படி தெரியாத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இப்போ எந்தெந்த கம்யூனிட்டி சென்டர் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். உங்களுக்கு பக்கத்துல நான் இப்ப சொல்ல போற கம்யூனிட்டி சென்டர்ல எது பக்கத்துல இருக்கோ அந்த சென்டர்ல போயிட்டு நீங்க ஈஸியா ஓபன் பண்ணிக்கோங்க. வாங்க அது எந்தெந்த இடம்னு சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஃபர்ஸ்ட் செங்குவா கம்யூனிட்டி சென்டர் 640A செஞ்சா க்ளோஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அதாவது 1வது மாடி 301 அப்படிங்கிற நம்பர்ல இருக்கு. இதோட ஓபனிங் அவர் திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மத்தியானம் 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது யூடி கம்யூனிட்டி சென்டர், அதாவது கம்யூனிட்டி கிளப்னு சொல்லுவாங்க. 20 சோச்சுகாங் ஸ்ட்ரீட் 52 அப்படின்னு சொல்லக்கூடிய 1வது மாடியில 1ஆம் நம்பர் யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட ஓப்பனிங் அவர் திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் காலையில 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வதா பார்க்க போறது யூச்சிகாங் கம்யூனிட்டி சென்டர், அதாவது 633 அமோக்கியோ அவென்யூ 6 1வது மாடியில 5135 அப்படிங்கிற யூனிட்ல இருக்கு. இதுவும் திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் காலையில 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வதா பார்க்க போறது வுட் க்ரூ கம்யூனிட்டி சென்டர், அதாவது 353 உட்லர்ஸ் அவென்யூ 1
01 753ங்கிற யூனிட்ல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து மத்தியானம் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5ஆவதா பார்க்க போறது வந்து உட்லண்ட்ஸ் கம்யூனிட்டி சென்டர் 832 உட்லண்ட்ஸ் ஸ்ட்ரீட் 83 0165 அப்படிங்கிற யூனிட்ல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவரும் காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருக்கும், திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 6 வெஸ்ட் கோஸ்ட் கம்யூனிட்டி சென்டர் 02 கிளெமெண்டி வெஸ்ட் ஸ்ட்ரீட் 2 சிங்கப்பூர். அதாவது இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்குன்னு போட்டிருக்காங்க. திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 7ஆவதா பார்க்க போறது வந்து வாம்போ கம்யூனிட்டி சென்டர், அதாவது 300 வாம்போ டிரைவ் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சாயங்காலம் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும். 8 தோப்பயோ வெஸ்ட் கம்யூனிட்டி சென்டர், அதாவது 200 லோரம் டு தோப்பயோ சிங்கப்பூர். அதாவது இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 உலுபந்தாங் கம்யூனிட்டி சென்டர் 170 கிம்மோ ரோட் சிங்கப்பூர். அதாவது இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 தோங்பாரு கம்யூனிட்டி சென்டர் 67A யூச்சின் ஸ்ட்ரீட் சிங்கப்பூர். அதாவது இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருக்குன்னு போட்டிருக்காங்க, திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11 தோப்பாயோ சென்ட்ரல் கம்யூனிட்டி சென்டர், அதாவது 93 தோப்பாயோ சென்ட்ரல் 0101 அப்படிங்கிற யூனிட்ல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 தி ஃப்ரண்டியர் கம்யூனிட்டி சென்டர் 60 ஜூரோங் வெஸ்ட் சென்ட்ரல் 3 0101 அப்படிங்கிற யூனிட்ல இருக்கு. அதாவது காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13வது தி சிராங்கோன், அதாவது 10 சிராங்கோன் நார்த் அவென்யூ 2 சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஓப்பனிங் அவரும் காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14 தெம்மனிஸ் வெஸ்ட் கம்யூனிட்டி கிளப், அதாவது 05 தெம்மனிஸ் அவென்யூ 3 சிங்கப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 தஞ்சோங் பகார் கம்யூனிட்டி கிளப் 101 கண்டோன்மெண்ட் ரோட் சிங்கப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16 தாமன் சுரோங் கம்யூனிட்டி கிளப் 01 யுங்செங் ரோட் சிங்கப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17 தெம்மனிஸ் ஈஸ்ட் கம்யூனிட்டி கிளப், அதாவது 10 தெம்மனிஸ் ஸ்ட்ரீட் 23 சிங்கப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 செங்காங் கம்யூனிட்டி கிளப் 02 செங்காங் ஸ்கொயர் 0101 அப்படிங்கிற யூனிட்ல சிங்கப்பூர்ல இருக்கு. காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19 சர்வீஸ் எஸ்டி அட் புக்கித் கேன்பரா அப்படிங்கிற இடத்துல 21 கேன்பரா லிங்க் 0162 அப்படிங்கிற யூனிட்ல இருக்கு. அதாவது காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 ரேடின் மேஸ் கம்யூனிட்டி கிளப் 51 டிலோக் பிளாங்காஸ் கிரசன் சிங்கப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. காலையில 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும். 21 ரிவர் வேலி கம்யூனிட்டி கிளப் 02 ரிவர் வேலி க்ளோஸ் 0101 அப்படிங்கிற யூனிட்ல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22 பொங்கோல் 21 கம்யூனிட்டி கிளப் 80 பொங்கோல் ஃபீல்ட் 0101 அப்படிங்கிற யூனிட்ல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 23
பொங்கோ கம்யூனிட்டி கிளப் 03 ஹவுகாங் அவென்யூ 6 சிங்கப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24 பொத்தோங் பசீர் கம்யூனிட்டி கிளப் 06 பொத்தோங் பசீர் அவென்யூ 2 சிங்கப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25 பப்ளிக் சர்வீஸ் சென்டர் 01 டெம்பனிஸ் வாக் 0121 அப்படிங்கிற யூனிட்ல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26 1 பொங்கோல் 01 பொங்கோல் டிரைவ் சிங்கப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 27 பசீர் ரிஸ் ஈஸ்ட் கம்யூனிட்டி கிளப் 01 பசீர் ரிஸ் டிரைவ் 4 0108 அப்படிங்கிற யூனிட்ல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 28 மேரி மவுண்ட் கம்யூனிட்டி கிளப் 191 சின்மிங் அவென்யூ 0101 அப்படிங்கிற யூனிட்ல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 29 நீசூன் சென்ட்ரல் கம்யூனிட்டி கிளப் 01 நார்த் பாயிண்ட் டிரைவ் 01201 அப்படிங்கிற யூனிட்ல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 மேக்பெர்சன் கம்யூனிட்டி கிளப் 400 பயா லேபர் வே சிங்கப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 31 மெரைன் பேரட் கம்யூனிட்டி கிளப் 67 மெரைன் டிரைவ் 01222 அப்படிங்கிற யூனிட்ல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 32 கிம்செங் கம்யூனிட்டி கிளப் 570 ஹவ்லாக் ரோட் சிங்கப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 33 கம்போங் கிளாம் கம்யூனிட்டி கிளப் 385 பீச் ரோட் சிங்கப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 34 கியாட் ஹோங் கம்யூனிட்டி கிளப் 02 சோச்சுகாங் லூப் 0101 அப்படிங்கிற யூனிட்ல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 35 காலாங் கம்யூனிட்டி கிளப் 45 பூன்கெங் ரோட் சிங்கப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 36 கம்போங் சாய் சி கம்யூனிட்டி கிளப் 11 பிடோக் நார்த் ஸ்ட்ரீட் 1 0131 சிங்கப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 37 ஜலாம்பசார் கம்யூனிட்டி கிளப் 69 ஜெல்லிகோ ரோட் சிங்கப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 38 காக்கி புக்கீட் கம்யூனிட்டி கிளப் 670 பிடோக் நார்த் ஸ்ட்ரீட் 3 சிங்கப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 39 ஹோங் கா நார்த் கம்யூனிட்டி கிளப், அதாவது 30 புக்கி பத்தோ ஸ்ட்ரீட் 31 சிங்கப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 40 ஹவுகாங் கம்யூனிட்டி கிளப் 35 ஹவுகாங் அவென்யூ 3 சிங்கப்பூர். இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. 41 ஃபூச்சூன் கம்யூனிட்டி கிளப், அதாவது டெம்பரரியாக அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க 01 உட்லண்ட் ஸ்ட்ரீட் 31 சிங்கப்பூர். இதோட ஓப்பனிங் அவர் வந்து 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 42
கெக்போ வில்லே கம்யூனிட்டி கிளப் 01 ஜூரோங் வெஸ்ட் ஸ்ட்ரீட் 74 சிங்கப்பூர். இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 43 கிளெமெண்டி கம்யூனிட்டி கிளப் 220 கிளெமெண்டி அவென்யூ 4 சிங்கப்பூர். இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 44 ஈனோஸ் கம்யூனிட்டி கிளப் 70A பிடோக் ரிசர்வாயர் ரோட் சிங்கப்பூர். இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 45 சோங்பாங் கம்யூனிட்டி கிளப் 126 ஈசூன் ஸ்ட்ரீட் 11 01 427 அப்படிங்கிற யூனிட்ல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் மத்தியானம் 2 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான், திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 46 சுவாச்சுகாங் கம்யூனிட்டி கிளப் 35 டெக்வை அவென்யூ சிங்கப்பூர். இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 47 சாங்கி சிமி கம்யூனிட்டி கிளப் 10 சிமி ஸ்ட்ரீட் 2 சிங்கப்பூர். இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 48 செங்சான் கம்யூனிட்டி கிளப் 435 அம்மோக்கியோ அவென்யூ 10 01 1393 அப்படிங்கிற யூனிட்ல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் திறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 49 புக்கித் பஞ்சாங் கம்யூனிட்டி கிளப் 08 பெண்டிங் ரோட் சிங்கப்பூர். இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 போனவிஸ்தா கம்யூனிட்டி கிளப் 36 ஹோலண்ட் டிரைவ் 0101 அப்படிங்கிற யூனிட்ல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 51 புக்கி பத்தோக் கம்யூனிட்டி கிளப் 119 புக்கி பத்தோக் வெஸ்ட் அவென்யூ 6 01 256 அப்படிங்கிற யூனிட்ல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 52 புக்கி பத்தோக் ஈஸ்ட் கம்யூனிட்டி கிளப் 268 புக்கி பத்தோக் ஈஸ்ட் அவென்யூ 4 01 256 அப்படிங்கிற யூனிட்ல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 53 பிடோக் கம்யூனிட்டி கிளப் 850 நியூ அப்பர் ஜாங்கி ரோட் சிங்கப்பூர். இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 54 பிடாடாரி கம்யூனிட்டி கிளப் 11 பிடாடாரி பார்க் டிரைவ் 0160 அப்படிங்கிற யூனிட்ல இருக்கு. இதோட ஓப்பனிங் அவர் வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொன்ன 54 இடத்துல எந்த இடம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த கம்யூனிட்டி கிளப்பில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக உங்களுடைய சிங்பாஸ் அக்கௌண்ட்டை ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துல ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சிங்பாஸ் அக்கௌண்ட் இன்னும் ஓப்பன் பண்ணலை, ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான பயனுள்ள தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். மகிழ்ச்சி.